கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள். எல்பிடி பகுதியில் உள்ள தனியார் பாடசாலையொன்றை சேர்ந்த 16 மாணவர்கள் ஒவ்வாமை காரணமாக 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று எல்பிடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சருமத்தில் ஏற்பட்ட அரிப்பு மற்றும் தடிப்பு காரணமாகவே மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்களின் நிலைமை பாரதூரமானது அல்ல என போலீசார் மேலும் தெரிவித்தனர். குறித்த பாடசாலையின் ஒரே மண்டபத்தில் நடத்தப்பட்ட 3 வெவ்வேறு வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களை இவ்வாறு ஒவ்வாமைக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் ஏதேனும் பூச்சிகள் கடித்தமையினால் அல்லது விஷத்தன்மை கொண்ட திரவம் உடலில் பட்டமையினால் ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இலங்கையில் 30 முதல் 50 வயதுக்கு இடைப்பட்ட நபர்களிடையே பெருங்குடல் மற்றும் நேர்குடல் புற்றுநோய்கள் அதிகரித்து வருவது குறித்த சுகாதார அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இது ஒரு உலகளாவிய போக்கின் பிரதிபலிப்பாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னர் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே அதிகமாக காணப்பட்ட இந்த புற்றுநோய் பாதிப்புகள் அண்மைக்கால தரவுகளின்படி இளம் வயதினரிடையே கணிசமாக அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகின்றன. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தேசிய புற்றுநோய் தடுப்பு சட்டத்தின் சமூக மருத்துவ விசேட நிபுணர் மருத்துவர் கசரலே பெர்னாண்டோ இந்த புதிய மாற்றமானது பொது சுகாதாரத்துக்கு ஒரு பாரிய சவாலாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதற்கு ஆரம்பகட்ட பரிசோதனைகள், சரியான நேரத்தில் நோயை கண்டறிதல் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவை மிகவும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் தாமதிக்காத மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறும் ஆரம்பகால அறிகுறிகள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் மருத்துவர் பெர்னாண்டோ பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். அஸ்வசம நலம்புரி திட்ட பயனாளிகளுக்கு வெளியான முக்கிய செய்தி. பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வசம நலம்புரி திட்டத்தின் கீழான முதியோர் கொடுப்பனவுகள் நேற்று முதல் வழங்கப்பட்டுள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் முதியோர் கொடுப்பனவுக்காக 31 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியம், இரண்டாம் கட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 89,375,000 பேர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒதுக்கப்பட்ட நிதியானது நேற்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பகா மெல்வத்து கிரிப்பெட்டிய பகுதியில் கோடாரியால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். புதன்கிழமை 25ஆம் தேதி அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக மெல்வத்து கிரிப்பெட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இருவருக்கிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக சந்தேக நபர் தனது வீட்டிலேயே மற்றொரு அறையில் உறங்கிக் கொண்டிருந்தவரை கோடாரியால் தாக்கி கொலை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய இரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மெல்வத்து கிரிப்பெட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கரவிலப்பட்டிய அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று காலை தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைந்துள்ள குப்பை மேடொன்றிலேயே இருந்த தீ ஏற்பட்டுள்ளது. தற்போது பரவி தீயை கட்டுப்படுத்துவதற்காக 2 தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீப்பரவலுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. கல்கிச போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்ட பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கும் 14 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவருக்கும் இடையில் நிலவியதாக கூறப்படும் காதல் தொடர்பு குறித்து விசேட போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர் கல்கிச போலீஸ் நிலையத்துக்கு இணைக்கப்படுவதற்கு முன்னர் அங்குலான போலீஸ் நிலையத்தில் பணியாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. மொரட்டுவி போலீஸ் குடியிருப்பில் தங்கியிருந்த போதே குறித்த மாணவருடன் காதல் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். இக்காதல் தொடர்பு மற்றும் அவரது நடத்தை குறித்து சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து சில வாரங்களுக்கு முன்னர் அவர் கல்கிச போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருமணமானவரான பெண் போலீஸ் உத்தியோகத்தருக்கும் மாணவருக்கும் இடையிலான காதல் தொடர்பு வீடியோ காட்சியொன்றின் மூலமாக அம்பலமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் ஏனையின் வீதி பிரதான வீதியில் மதவாச்சி நகரின் நேற்று முன்தினம் பஸ் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பயணிகள் பஸ் ஒன்று குறித்த பெண் மீது மோதியுள்ளது. இதன்போது பலத்த காயங்களுக்குள்ளான பெண் வைத்தியசாலையில் அனுமதித்ததன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்த பெண் யார் என இதுவரையிலும் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தின் பின்னர் பஸ் வண்டியின் சாரதியும் சாரதி உதவியாளரும் தப்பி சென்றுள்ளனர். அவர்களை கைது செய்ய மதவாச்சி போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுமதி பத்திரங்கள் மற்றும் கொடுப்பனவு பத்திரங்களின் கீழ் காணிகளை அபிவிருத்தி செய்து பயன்படுத்தி வரும் விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு அந்த காணிகளின் முழு உரிமையை வழங்கும் குறித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கும் தேசிய திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு அனுராதபுரம் கொரகக விவ வடமத்திய மாகாண சபை மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. 1935ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்கு காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் காணிகளை பயன்படுத்தி வரும் மக்களுக்கு அந்த காணியின் மீதான முழுமையான உரிமை இல்லாத காரணத்தினால் அதனை மனித தேவைகளுக்கோ அல்லது பொருளாதார அபிவிருத்திக்கோ பயன்படுத்தும் போது பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களில் உள்ள நிபந்தனைகளை நீக்கி 1947ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க அரச காணிகள் கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவுக்கு இணங்க அவற்றுக்கு பதிலாக பூரண அளிப்பு பத்திரம் வழங்கப்படும். தங்கள் விருப்பத்தின் பேரில் அனுமதி பத்திரங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பவர்களுக்கு இந்த புதிய உரித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கப்பட உள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் 500 பயனாளிகளுக்கு இன்று இந்த அளிப்பு பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து இத்திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் ரேத்துப்புல கங்கலை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் இடம்பெயர்ந்த 23 குடும்பங்கள் இன்றும் அடிப்படை வசதிகளின்றி தற்காலிகமாக கூடாரங்களை வாழ்த்து வருகின்றனர். இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு பல மாதங்கள் கடந்த போதிலும் தமக்கான நிரந்தர தேர்வு எட்டப்படாமை குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் பெருங்கவலை வெளியிட்டுள்ளனர். தற்போது இவர்கள் வசித்து வரும் தற்காலிக கூடாரங்கள் நுவரெலியாவின் கடும் குளிர் மற்றும் அதிக வெப்பத்தை தாக்கும் தன்மையற்றவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மழை காலங்களில் கூடாரங்களுக்கு நீர் கசிவதாலும் மின்சார வசதி மின்சார வசதி இல்லாமையிலும் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் சொல்லென்னா துயரங்கள் நோக்கி வருகின்றனர். இப்பகுதியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பல மைல் தூரம் நடந்து சென்றே நீரை பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. அத்தோடு 23 குடும்பங்களுக்கு என பொதுவாக 5 மலசல கூடங்கள் மாத்திரமே காணப்படுவதனால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவினால் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகளினால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. டிட்வா புயலை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவினால் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகளினால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. பிரதம நீதியரசர் பிரதி பத்மக் சூரசேன தலைமையிலான 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினாலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமானத்தில் ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரில் கிரீன் சேனல் வழியாக சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கடத்த முயன்ற நிலையில் சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 26 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஏலக்காய், வாசனை திரவியங்கள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகள் ஆகியன அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் கந்தானை பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய பெண்ணொருவரும் கொழும்பு நாராயணப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய ஆணொருவரும் என தெரிய வந்துள்ளது. ரத்மலானை கடற்கரை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண் ரத்மலானை பிரதேசத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த பெண் மரணமடைந்த விதம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இது ஒரு சந்தேகத்துக்குரிய மரணம் என போலீசார் கருதுகின்றனர்.
குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் தடயவியல் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் மரணத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய உடற்கூட்டு பரிசோதனைகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண அதிகரிப்பு குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கோரவுள்ளது. இதற்கான காலப்பகுதி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் மார்ச் 18 வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் மின்சார கட்டணத்தை 13.56 வீதத்தினால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை அனுமதி கோரியுள்ளது. பொதுமக்கள் இந்த முன்மொழிவு தொடர்பான தமது கருத்துக்களை பின்வரும் வழிகளில் சமர்ப்பிக்கலாம் என்றும் எழுத்து மூல சமர்ப்பிக்கல் ஆணைக்குழுவின் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் நீண்டகால லேப்ஸ் மற்றும் லேட்ரோ எரிவாயு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி பிப்ரவரி மாதத்துக்கான 28,000 மெட்ரிக் டன் எரிவாயு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒரு கப்பல் சனிக்கிழமை இரவும் மற்றொன்று ஞாயிற்றுக்கிழமை காலையும் நாட்டை வந்தடைய உள்ளன. முன்னதாக நாளொன்றுக்கு 1,200 மெட்ரிக் டன் விநியோகிக்கப்பட்ட போது தேவை கருதி அது 1,700 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. லேப்ஸ் எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள ஹோட்டல்கள் வெற்றி நுகர்வோருக்கு லெட்ரோ நிறுவனம் தற்காலிகமாக சிலிண்டர்களை வழங்கி வருகிறது. லேப்ஸ் நிறுவனம் தனது மாபிபா களஞ்சிய சாலையின் செயற்பாடுகளை எதிர்வரும் சனிக்கிழமை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளது. இதன் மூலமாக தமது விநியோக விலை பின்னர் வளமைக்கு திரும்பும் என நிறுவனம் உறுதியளித்துள்ளது. மார்ச் மாதத்துக்காக மேலதிகமாக 38,000 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 12ஆம் தேதி அளவில் சுமார் 40,000 புதிய சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட உள்ளன. நுகர்வோர் அச்சமடைந்து அதிகளவில் எரிவாயுவை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறும் லெட்ரோ நிறுவன தலைவர் சன்ன குணவர்தன கோரிக்கை விடுத்துள்ளார். கடத்தொழில் நடவடிக்கைகளுக்காக ஆழ்கடலில் மூழ்கி பணிபுரியும் கடத்தொழிலாளர்களுக்கு புதிய காப்பீட்டுத் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபையினால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்டகாலமாக அதனுடன் தொடர்புடைய கடத்தொழிலாளர்களால் விடுவிக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக இந்த விசேட திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அதன்படி கடத்தொழில் சார்ந்த மூழ்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கும் போது மரணம் சம்பவித்தால் காப்பீடு செய்தவருக்கு 12 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும். மேலும் கடல் அல்லது நன்னீர் நிலைகளில் மூழ்கி பணியாற்றும் போது ஏற்படும் விபத்துகளால் தற்காலிகமாக செயலிழப்பவர்களுக்கு அல்லது அங்குமீனம் அடைவர்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கப்படும். ஒரு வருடத்துக்கான இந்த காப்பீட்டு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள கடத்தொழிலாளர் ஒருவர் வருடாந்தம் 1,920 ரூபாய் மாத்திரமே செலுத்த வேண்டும். பாதுகாப்பு தேவையை பொறுத்து 12 லட்சம் மற்றும் 15 லட்சம் ரூபாய் வரையான காப்பீட்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.